Hi friends, நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 22. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப இங்க ரூட்குள்ள இருக்கிற சம்ஸ் இஃப் a ஈக்குவல் டு 2 ரூட் 10/7 ஃபைண்ட் ரூட் ஆஃப் 1 பிளஸ் a. இங்க இஃப் a ஈக்குவல் டு 3 பிளஸ் 2 ரூட் 2 ஃபைண்ட் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன கான்செப்ட்லாம் தேவைன்னா, இப்ப இங்க பாருங்க, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனலா வெறும் ஏ பிளஸ் பின்னு இருப்பாங்களா? அதே மாதிரி தான் ஏ மைனஸ் பிக்கு. ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம்? இதை ரூட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு ஏ மைனஸ் பின்னு இருப்பாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் கான்ஜுகேட் கான்செப்ட், அதாவது இப்போ பாருங்க 1 பை ரூட் 3 பிளஸ் ரூட் 2. ஃப்ரெண்ட்ஸ் இதோட கான்ஜுகேட் வந்து நம்ம எப்படி எழுதணும்? டைரக்டா இதை அப்படியே எழுதிட்டு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ ரூட் 3 மைனஸ் ரூட் 2 தான் இதோட கான்ஜுகேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட்லாம் வச்சு நம்ம இங்க சம் சால்வ் பண்ண போறோம். பேசிக் சம் இப்போ இங்க பாருங்க. ஸோ இப்போ ரூட்ல இருக்காங்க. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 9 பிளஸ் 2 ரூட் 20 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஸ்கொயர் கான்செப்ட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரூட்குள்ள இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படின்னா ஏதோ ஒரு மல்டிபிளிகேஷன். இப்ப பாருங்க ரூட் 20 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 இன்டூ 4னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த இடம் கிடைக்கணும். ஓகே சோ அப்ப பாருங்க, சோ ரூட் 5 ரூட் 4. இப்ப இது ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு ரூட் 20 வராங்களா? இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 5 வரும். ரூட் 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 4 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 9 வராங்களா? ஓகே சோ அப்ப இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் ரூட் 5 பிளஸ் ரூட் 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனலா ரூட் 5 பிளஸ் ரூட் 4 இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே இந்த கான்செப்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம், இப்போ சம் பார்க்கலாம். இஃப் a ஈக்குவல் டு 2 ரூட் 10/7 ஃபைண்ட் ரூட் ஆஃப் 1 பிளஸ் a. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம a இருக்க இடத்துல இந்த 2 ரூட் 10/7 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2 ரூட் 10 டிவைடட் பை 7. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? ஓகே எல்சிஎம் வந்து 7. ஸோ 7 நமக்கு இந்த இடத்துல 7 வந்துருமா? 7 பிளஸ் 2 ரூட் 10. இப்போ மொத்தமா எல்லாமே ரூட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ரூட் 10 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே பாருங்க ரூட் 10 ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம ரூட் 5 ரூட் 2னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகே நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 5 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 வந்துருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அசியூம் பண்ண வேல்யூஸ்லாம் கரெக்டா? இதை நம்ம எப்படி எழுதலாம் நியூமரேட்டர்ல? ஸோ அப்போ நமக்கு ரூட் 5 பிளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் பவர் ரூட் டிவைடட் பை 7 இருக்குமா? இப்ப டிவைடட் பை ரூட் 7. இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட் 2 கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு ஃபைனலா எப்படி இருப்பாங்க? ரூட் 5 பிளஸ் ரூட் 2 டிவைடட் பை ரூட் 7 இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், இஃப் a ஈக்குவல் டு 3 பிளஸ் 2 ரூட் 2 ஃபைண்ட் ரூட் a மைனஸ் 1 பை ரூட் a. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம a இப்போ வந்து நமக்கு ரூட் a கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 3 பிளஸ் 2 ரூட் 2னு எழுதலாமா? ஓகே நெக்ஸ்ட் இந்த ரூட் 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ரூட் 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா நம்ம ரூட் 2 ரூட் 1. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு ரூட் 1. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 3 வருது. இதை ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2, ரூட் 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 3 வருதா? ஸோ அப்போ நம்ம வேல்யூ கரெக்டா எடுத்துருக்கோமா? ஸோ அப்போ நம்மளோட ரூட் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பிளஸ் ரூட் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ ரூட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பிளஸ் 1. நெக்ஸ்ட் இப்போ 1 பை ரூட் ஏ. ஃப்ரெண்ட்ஸ் 1 பை ரூட் ஏனா இதோட கான்ஜுகேட். ஸோ அப்போ 1 டிவைடட் பை ரூட் 2 பிளஸ் 1 இதோட கான்ஜுகேட் வந்து எப்படி இருப்பாங்க? ரூட் 2 மைனஸ் 1 இருப்பாங்களா? ஓகே இப்போ எடுத்து நம்ம இங்க வேல்யூ புட் பண்ண வேண்டியதான். ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஏ ரூட் ஏ இருக்க இடத்துல ரூட் 2 பிளஸ் 1 மைனஸ் 1 பை ரூட் ஏ இருக்க இடத்துல ரூட் 2 மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு ரூட் 2 பிளஸ் 1 பிளஸ் இன்டூ மைனஸ் 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 ரூட் 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட் 2 கேன்சல் ஆயிடுவாங்க. 1 பிளஸ் 1 2 வருவாங்க. ஆப்ஷன்
B is our answer. Next sum. If A equal to 7 plus 4 root 3, find root A plus 1 by root A. Friends, நமக்கு இப்போ root A. root A னா மொத்த term rootல கொண்டு வந்துடணும். 7 plus, friends இந்த இடத்துல 2 root 3 தானே இருக்கணும். இங்க 4 root 3 இருக்கு. அப்ப ஒரு 2 நம்ம rootல கொண்டு போயிடலாமா? அப்போ ஒரு 2 உங்களை வச்சிடறோம். ஒரு 2 rootல கொண்டு போனா அது ஸ்கொயர்ல இருக்கணுமா? அப்ப 4 into 3ன்னு இருக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, 4 into 3 நமக்கு root 12. ஸோ அப்போ நம்மளுக்கு root of 7 plus 2 root 12ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இந்த 12 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 4 root 4 root 3ன்னு ஸ்பிட் பண்ணலாமா? பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 7 வருதா? அப்போ நம்ம வேல்யூ கரெக்டா? அப்போ நம்ம root ஏங்கிற டேர்ம் எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 4 plus root 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ root A is equal to root 4 plus root 3. 4க்கு ரூட் எடுத்தா நமக்கு 2. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 plus root 3ன்னு வருவாங்க. இப்போ நம்மளுக்கு 1 by root A. ஃப்ரெண்ட்ஸ், 1 by root A னா 1 divided by 2 plus root 3ன்னு எழுதலாமா? அப்போ இதோட கான்ஜுகேட். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 minus root 3ன்னு இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ ஃபைனல் ஆன்சர் root A இருக்கிற இடத்துல 2 plus root 3 plus 1 by root A இருக்கிற இடத்துல 2 minus root 3. இந்த plus root 3 minus root 3 கேன்சல் ஆயிடுவாங்களா? ஸோ அப்போ 2 plus 2 4 வருவாங்க. Option A is our answer. Next sum. If A equal to 5 minus root 21, find root A by square root of 32 minus 2A minus root 21. Friends, இப்போ நமக்கு root A. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 2AB இருந்தாலும் நம்ம ஸ்பிட் பண்ண முடியும் கரெக்டா? அப்ப இந்த மொத்த ஈக்குவேஷன் நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? மல்டிபிள் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? அதாவது நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும். ஸோ மொத்த ஈக்குவேஷனையும் 2ஆல மல்டிபிள் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஸோ அப்ப பாருங்க, ஸோ அப்ப 10 மைனஸ் 2 ரூட் 21 டிவைடட் பை 2ன்னு வருமா? ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல இருக்காங்களா? இப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரூட் 21 நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? ரூட் 7 ரூட் 3ன்னு ஸ்பிட் பண்ணலாமா? பாருங்க, ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா ரூட் 21 வராங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 10 வராங்க. அப்போ நம்ம எடுத்த வேல்யூ கரெக்ட். ஸோ இந்த 1 by 2 டினாமினேட்டர்ல 2 இருக்குல்ல, அதை ரூட்டுக்கு வெளியே கொண்டாந்தா 1 by root 2ன்னு எழுதிடலாமா? ஸோ அப்போ root A is equal to 1 by root 2 multiple by square root of root 7 minus root 3 whole square எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ root A is equal to root 7 minus root 3 divided by root 2ன்னு வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் பாருங்க, root of 32 minus 2A. ஸோ அப்போ root of 32, ஓகே, இதை வந்து நம்ம -2ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ -2 into 5 வந்து என்ன நமக்கு வரும்? -10 வருமா? -2 into மைனஸ்னா பிளஸ். ஸோ 2 root 21. ஓகே, அப்புறம் இந்த -root 21 தனியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, 32 minus 10 வந்து எவ்வளோ? 22. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 plus 2 root 21 minus root 21. இது வந்து 2ABங்கிற ஃபார்ம்ல இருக்கா? ஸோ அப்போ எப்படி இதை ஸ்பிட் பண்ணலாம்? root 21 root 1ன்னு ஸ்பிட் பண்ணலாமா? இதை ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 22 வராங்க, மல்டிபிள் பண்ணா 21 வராங்க. ஸோ அப்போ ஃபைனலா root of root 21 plus 1 whole square minus root 21 இருப்பாங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு root 21 plus 1 minus root 21. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளஸ் ரூட் 21 மைனஸ் ரூட் 21 கேன்சல் ஆயிடுவாங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தமா டினாமினேட்டர்ல 1 தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு இங்க ரூட் ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? root 7 minus root 3 by root 2. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்க செக் பண்ணலாமா? ஸோ அந்த root 2 தனியாக எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ 1 by root 2. 1 by root 2 into root 7 minus root 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.